மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நேற்று பார்த்தோம் இல்லையா, பெருமழை காலம். பெருமழை காலம் அப்படின்னாக்கெல்லாம் நான் நேற்றே சொன்னேன். மழைக்காலங்களில் நாம் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பற்றி ஒரு உரையாடல் மூலமாக நிகழ்ந்ததை நேற்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக கவின் மலர் சொல்கிறாங்க பாருங்கள், 28ஆம் பக்கம். பேரிடர் வந்துவிட்டால் மேற்கொள்ள வேண்டியவை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரி பேரிடர்கள், ஏதாவது புயல், மழை, வெள்ளம், இது மாதிரி ஏதாவது நிலநடுக்கம் இதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் மேற்கொள்ள வேண்டியவை பற்றியும் நாம் சிந்திக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதற்றம் அடைதலை தவிர்த்து வானிலை ஆராய்ச்சி மையம் வெளியிடும் புயல், மழை தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் மக்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல பதற்றம் அடைகிறத கைவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதுமொழி இருக்குது. அப்போ அந்த பேரிடர் காலங்களில் பதற்றமாக அங்கே ஓடு இங்கே ஓடு அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் வெளியிடும் புயல், மழை தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் மக்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வதந்திகளை நம்பவோ பரப்பவோ கூடாது. எந்த ஒரு வதந்திகளையும் நம்பவும் கூடாது, பரப்பவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு, தீயணைப்புத்துறை, காவல்துறை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் உதவியுடன் மீட்பு, பாதுகாப்பு முதலான பணிகளில் ஈடுபடுவதுடன் பாதுகாப்பு மையங்களையும் மருத்துவ குழுக்களையும் அணியமாக வைத்திருக்க வேண்டும். அப்போ அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கல, தீயணைப்புத்துறை இருக்கணும், அதே மாதிரி காவல்துறை, தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆகியவற்றின் உதவியுடன் மீட்பு மற்றும் பாதுகாப்பு முதலான பணிகளில் ஈடுபடுவதுடன் பாதுகாப்பு மையங்களையும், அங்கங்கே பாதுகாப்பு மையங்களையும் மருத்துவ குழுக்களையும் அணியமாக எல்லாம் சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம தனியாக போயிட்டு எதுவும் செய்ய முடியாது. தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் கூட்டமைப்பை சேர்ந்து மருத்துவ குழுக்களும் சேர்ந்து அந்த பேரிடர் காலங்களில் அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது ஆயிஷா சொல்கிறாங்க பாருங்கள், அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது அரசு, தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ குழுக்கள், தனி மனிதர்கள், மாணவர்கள் என பல தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட்டனர். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே ஏற்பட்டுச்சு இல்லையா வெள்ளம், சென்னையில் கூட வந்துச்சு அம்மாவளிகளா. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ குழுக்கள், தனி மனிதர்கள், மாணவர்கள் என பல தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தெருக்களில் படிந்திருந்த அந்த சாக்கடை, சேறு, இது எல்லாமே தனி மனிதர்களாக களம் இறங்கி செயல்பட்டார்கள். எங்கள் தலைநகர் சென்னையில் அது நாம் செய்திகளில் கூட பார்த்ததுண்டு. வெள்ள பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்டெடுத்தல், முகாம்கள் அமைத்தல், அடிப்படை வசதிகளை உண்டாக்குதல், உணவு வழங்குதல், மருத்துவ உதவிகளை செய்தல் ஆகியவற்றில் மனிதம் உச்சமடைந்ததை கவனிக்க முடிந்தது. இக்கூட்டு முயற்சி இயற்கை சமநிலையை பாதுகாப்பதிலும் தொடர்ந்தால் பேரிடர் நிகழ்வுகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிப்புகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களை மீட்டெடுத்து முகாம்களை எல்லாம் அமைத்து, முகாம் அப்படின்னு சொன்னாக்கில் ஒரு கூட்டமாக நிறைய பேர் தங்குவதற்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அதான் முகாம்கள் அமைத்து அடிப்படை வசதிகளை உண்டாக்குதல். அடிப்படை வசதிகள் என்ன? உணவு, உறைவிடம், உறங்குவதற்கு, உடுத்த ஆடை, இது போன்றதுவெல்லாம் அவங்களுக்கு அடிப்படை வசதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாருங்கள், உணவு வழங்குதல், மருத்துவ உதவிகளை செய்தல் ஆகியவற்றில் மனிதம் உச்சமடைந்ததை கவனிக்க முடிந்தது
நிறைய தொண்டு நிறுவனங்களெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உதவி செய்தார்கள் என்பதை நாம் செய்தித்தாள்கள் மூலம் படித்துணர்ந்தோம். இக்கூட்டு முயற்சி இயற்கை சமநிலையை பாதுகாப்பதிலும் தொடர்ந்தால் பேரிடர் நிகழ்வுகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கை சமநிலையை பாதுகாப்பதற்காக அரசாக இருக்கலாம், இல்லை தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இருக்கலாம், இந்த மாதிரி குழுக்களெல்லாம் சேர்ந்து மருத்துவ குழுக்களாக இருக்கலாம், இல்லை தனிநபர் ஆக இருக்கலாம், இவர்களெல்லாம் சேர்ந்து இயற்கை சமநிலையை பாதுகாத்தால் பேரிடர் நிகழ்வுகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நெறியாளர் என்ன சொல்கிறார் பாருங்கள். புயல், மழை, பெருவெள்ளம், இயற்கை சமநிலை, புவி வெப்பமயமாதல், இயற்கை வளங்களை காத்தல், நீர்நிலைகளை பெருகச் செய்தல், பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியன குறித்து தொடர்ந்து உரையாட வேண்டிய இன்றியமையாமையையும் தேவையும் நமக்கு இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு உளமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? புயல், மழை, பெருவெள்ளம், இயற்கை சமநிலை, புவி வெப்பமயமாதல், இயற்கை வளங்களை காத்தல், நீர்நிலைகளை பெருகச் செய்தல், பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியன குறித்து நாம் இன்னும் பேசுகிறது நிறைய இருக்குது. ஆக இங்கே இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் இந்த உரையை முடிக்கிறார்கள். அடுத்தது பாருங்கள், கீழே தெரியுமா அப்படின்னு ஒரு கட்டத்தில் இருக்கு பாருங்கள். மழையை கணிக்கும் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் உள்ள ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குறிப்பிடும் மழையை கணிக்கும் அறிகுறிகள். எங்கே இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குறிப்பிடும் மழையை கணிக்கும் அறிகுறிகள் என்னன்னு பாருங்கள். கார் மேகங்கள். கார் மேகம்னா கருமையான மேகம் அப்படின்றத தான் கார் மேகம் அப்படின்னு சொல்கிறோம் ஆமாவா. கார் மேகங்கள் சூரிய உதயத்திற்கு 15-20 நிமிடங்களுக்கு முன்னதாக கிழக்கு வானத்தில் தோன்றுதல். என்ன சொல்கிறாங்க? அந்த கார் மேகங்கள் சூரிய உதயம் இருக்கு இல்லையா காலையில், அந்த உதயத்திற்கு முன்னதாக ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த நிமிடங்களுக்கு முன்னதாக கிழக்கு வானத்தில் அந்த கார் மேகங்கள் தோன்றுதல். அடுத்தது பாருங்கள், செம்மை நிற மேகங்கள். செம்மை நிறம் அப்படி சிவப்பு நிறமாக இருக்கும் அந்த மேகங்கள். செம்மை நிற மேகங்கள் திடீர் புயல். திடீர்னு அந்த இடத்துல ஒரு புயல் மாதிரி கிளம்பும். காற்றின் திசை, காற்று வந்து எந்த பக்கம் வீசுது அப்படின்ற ஒரு திசை. காற்றின் திசை, இடி, மின்னல், பலமான காற்று, வானவில் முட்டைகளை சுமந்திருக்கும் எறும்புகள் பறக்கும் எறும்புகள், முட்டைகளை சுமந்திருக்கும் எறும்புகள், பறக்கும் பருந்து, சூரியனை சுற்றி ஒளிவட்டம், வெப்பமும் ஈரப்பதமுமான வானிலை, தூசு பனிமூட்டம், இவையெல்லாம் இருந்தால் நிச்சயமாக மழை பொழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு புயல் கிளம்பும், காற்றின் திசை வேகம் அதிகரிக்கும். அதே மாதிரி இடி, மின்னல், பலமான காற்று, வானவில் முட்டைகளை சுமந்திருக்கும் எறும்புகள், அதான் வானவில்லும் தோன்றும் இல்லையா. அப்போ முட்டைகளை சுமந்திருக்குமா அந்த எறும்புகள். பறக்கும் பருந்து, சூரியனை சுற்றி ஒளிவட்டம், சூரியனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும். வெப்பமும் ஈரப்பதமுமான வானிலை. வெப்பமும் ஈரப்பதமுமான வானிலை, அது ஒரு மாதிரியாக இருக்கும். வெப்பம் அடிக்கும், நமக்கு வேக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியான வானிலையாக இருக்கும். தூசு பனிமூட்டம், பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும். இதெல்லாம் என்னது? மழையை கணிக்கும் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ஜூன் 5 இருக்கு இல்லையா, அது உலக சுற்றுச்சூழல் நாள். உலக சுற்றுச்சூழல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எது ஏவை அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உலக புவி நாள் அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேன் சென்ற வகுப்பில். ஏப்ரல் 22 தான் உலக புவி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பக்கம் பாருங்கள், தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 26வது பக்கம் பாருங்கள். புயலுக்கு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு, புயலுக்கு பெயர் ஏன் வைக்கணும், எதுக்காக வைக்கணும், யார் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனம் கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைப்பதற்கு கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியுள்ளது. அதாவது சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனம் இருக்கு இல்லையா, இது கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைப்பதற்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறது. அதன்படி வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும், வங்கக்கடல் சொல்கிறோம் இல்லையா, வங்கக்கடல் அரபிக்கடல் கீழே இருக்கிறது இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்க இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு, மியான்மர், ஓமன், தாய்லாந்து ஆகிய 8 நாடுகள் ஒவ்வொன்றும் 8 பெயர்களை பரிந்துரை செய்திருக்கின்றன. அதாவது இதை கேட்கலாம், அடிக்கோடு இட்டுக்காங்க. எந்தெந்த நாடு? இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு, மியான்மர், ஓமன், தாய்லாந்து ஆகிய 8 நாடுகள் ஒவ்வொன்றும் 8 பெயர்களை பரிந்துரை செய்திருக்கின்றன. ஒரு நாடு 8 பேரை கொடுக்கும் அந்த புயல்களுக்கு. ஒரு புயல்களுக்கு ஒரு நாடு 8 பேரை கொடுக்கும். அப்போ 64 பெயர்களாகிறதா? அந்த பட்டியலில் உள்ள 64 பெயர்களின் வரிசைப்படி தான் ஒவ்வொரு புயலுக்கும் பெயர் வைக்கப்படுகின்றன. ஏன் இப்படி பெயர் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, அந்த தடுப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக. இந்த புயல் வரும், இந்த புயல் இந்த வேகத்தில் வரும், இப்படி பாதிப்பு ஏற்படுத்தும், எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும், நாம் எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக இந்த பெயர் வைக்கிறாங்க. சரி, அடுத்தது 25ஆம் பக்கம் பாருங்க. மழை பெய்வதால் எல்லாவற்றிலும் நீர் ததும்புகிறது. மழை இருந்தால் தானே பூமியில் நீர் இருக்கும். அதான் சொல்கிறேன், மழை பெய்வதால் எல்லாவற்றிலும் நீர் ததும்புகிறது. செடி கொடிகள் வளர்கின்றன, காய்கனிகள் காய்க்கிறது. மழை இல்லைனாக்கல செடி கொடியெல்லாம் வளருமா அப்படின்னு பார்த்தாக்கல எதுவுமே வளராது. காய்கனிகள் எல்லாம் காய்க்குமா அப்படின்னு பார்த்தா காய்க்காது. நெல் தானியங்கள் விளைகின்றன, மனிதன் காய்கறிகளையும் விலங்குகளையும் உண்கிறான். மனிதன் தானியங்களையும் விலங்குகளையும் உண்கிறான். ஆடு மாடு போன்றவை செடி கொடிகளை சாப்பிடுகின்றன. ஆடு மாடுலாம் எது சாப்பிடுது? செடி கொடி புல் பூண்டு இதெல்லாம் சாப்பிடுது இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. புலி சிங்கம் போன்றவை ஆடு மாடு மான்களை சாப்பிடுகின்றன. தாவரங்களை உண்ணும் பிராணிகள் தாவரங்களை உண்டு வாழ்கின்றன. விலங்குகளை உண்ணும் உண்ணிகள் தாவரங்களை உண்ணும் விலங்குகளை பிடித்து சாப்பிடுகின்றன. இந்த இயற்கையின் சுழற்சியே இயற்கை சமநிலை. இதுதான் இயற்கையினுடைய சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பாடத்தை கட்டாயம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பிறகு ஒரு நாள் கோடை. என்னது? பிறகு ஒரு நாள் கோடை. பிறகு ஒரு நாள் கோடைனாக்கல சரி, அடுத்த தலைப்பு
பிறகு ஒரு நாள் கோடை அப்படின்றத பார்க்கலாம். பிறகொரு நாள் கோடை. பிறகொரு நாள் கோடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? சரி, பாருங்கள். நுழையும் முன் அதில் பாருங்கள், மாறுபட்ட இரண்டு இணைகிற போது புது அழகு புலப்படுகிறது. வெவ்வேறான இரண்டு, ஏதாவது ஒன்று பொருளாக இருக்கலாம், இல்லை இயற்கை நிலையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று மாறுபட்ட இரண்டு இணைகிற போது புது அழகு புலப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி ஒரு அழகு. அந்தி அப்படின்னாக்கல சாயும் காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சூரியன் மறையும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இரவும் பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அழகு அப்படின்னு சொல்கிறோம். சாயங்காலத்தில் அதாவது செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் இல்லையா, செம்பருதி மலை மீது தலையை சாய்ப்பான் அப்படின்ற ஒரு செய்யுள் நம்ம பார்த்தோம் அம்மாவா. அது போன்று அந்த அந்தி அப்படி செந்நிறத்து பூக்காடாக அங்கே இருக்கும். அதுவும் ஒரு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு. அந்த கரை ஓரத்தில் கடல் அந்த அலையை அப்படியே அடிச்சிட்டு வரும். அந்த ஓரம் எப்படி இருக்கும், ஒரு அழகாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன், கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு. அந்த ஓரமாக இருக்கக்கூடியது அழகாக இருக்கும். மலையினூடே வெயில் வரும் வேலை காட்டுகிற அழகுகள் பார்க்க திகட்டாதவை. அப்போ மழை பொழியுது, மழை பொழிஞ்சிட்டு இருக்கும்போது வெயில் வரும்போது எப்படி இருக்கும், அது ஒரு மாறுபட்ட அழகாக தெரியும். அது நமக்கு திகட்டாத அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கும் மரக்கிளைகள் சொட்டும் நீர்த்துளிகளும் வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சில் தடமாய் வழிகின்றன. வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சம் ஏங்கத்தான் செய்கிறது. ஒரே மழை, ஊரில் நிறைய மழை பொழிகிறது. நம்ம அப்போ என்ன நினைப்போம், இன்னும் எப்போ பாரு மழையே பொழிந்திருக்கிறதே, வெயில் வராதா, வெயில் அடிக்காதா, கதிரவன் முகம் தெரியாதா என்று ஏங்கக்கூடிய சூழல் உருவாகுது. அதே போல் அதிகமாக வெயில் அடித்தால் மழை எப்பொழுது வரும் என்ற ஏக்கமும் இருக்கத்தான் செய்கிறது. சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க, மாறுபட்ட இரண்டு இணைகிற போது புது அழகு புலப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாருங்கள், ஐயப்ப மாதவன் அவர்கள் எழுதிய பிறகொரு நாள் கோடை அப்படின்றதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். சுவரெங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது அப்படின்னு சொல்கிறார்.